நீங்க யூஸ் பண்ற நைலான் துணி எப்படி உருவாகுதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு பாலிமர். ஆனா அந்த பாலிமர் செயினை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் காரணம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இன்னைக்கு நாம யூனிட் 9 அமைன்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி ஆழமா பார்க்க போறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அமைன்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த ரியாக்ஷன்ஸை நாம புரிஞ்சுக்கிட்டா அமைன்ஸை வச்சு எப்படி புதுசா ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறது, லேப்ல எப்படி பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமைன்ஸ் வித்தியாசமா ரியாக்ட் ஆகுது, ஏன் நைலான் மாதிரி பாலிமர்ஸ் உருவாகுதுன்னு எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். இது சிந்தசிஸ் டிசைன் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, அப்போ முதல் கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அமைன்ஸ் ஏன் ரியாக்ட் பண்ணுது? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்னு, அது ஒரு பேஸ். இன்னொன்னு, அது ஒரு நியூக்ளியோஃபைல். கரெக்ட். நைட்ரஜன் மேலே இருக்கிற அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இதுக்கு காரணம். அது ஒரு புரோட்டானை ஏத்துக்கிட்டா அமைன் ஒரு பேஸா செயல்படுது. அதுவே எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற ஒரு இடத்த தாக்கினா, அட்டாக் பண்ணினா, அது ஒரு நியூக்ளியோஃபைலா செயல்படுது. ஓகே, இதை இப்படி கற்பனை பண்ணிக்கலாமா? அமைன்ல இருக்கிற அந்த லோன் பேர் ஒரு கை மாதிரி. அந்த கை ஒரு புரோட்டானை பிடிக்கலாம், அது அசிட் பேஸ் ரியாக்ஷன். இல்லைனா ஒரு ஏசைல் குரூப்பை பிடிக்கலாம், அது ஆசிலேஷன். இல்லைனா ஒரு ஆல்கைல் குரூப்பை பிடிக்கலாம், அது ஆல்கைலேஷன். எதை பிடிக்குதோ அதை பொறுத்து ரியாக்ஷன் மாறும். சரியா? பர்ஃபெக்ட்லி செட். உண்மையில என்ன நடக்குதுன்னா, பார்ட்டிகல் லெவல்ல அந்த லோன் பேர் ஒரு எலக்ட்ரோஃபைல, அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரை தாக்குது. அது H+ இருக்கலாம், அசைல் குளோரைட்ல இருக்கிற C பாண்டோ கார்பனா இருக்கலாம், இல்ல ஹாலோ ஆல்கேன்ல இருக்கிற கார்பனா கூட இருக்கலாம். சரி, அப்போ எக்ஸாம்ல எழுத வேண்டிய அந்த ஆங்கர் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, chemical reactions of amines involve the lone pair on nitrogen acting as a nucleophile or base, including protonation, acylation, alkylation, oxidation, and for aromatic primary amines, diazotization. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா அமைன்ஸும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணோன்னு. ஆனா உண்மை அது இல்ல. அது ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமைன்ஸோட ரியாக்டிவிட்டி வித்தியாசப்படும். ஏன் அப்படி? ஏன்னா அதுல இருக்கிற ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் NH பாண்ட்ஸோட எண்ணிக்கையும் வேற வேற. அந்த கை அனாலஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோன் பேர் தான் கை, எலக்ட்ரோஃபைல்ஸ் தான் அது பிடிக்கிற வேற பொருட்கள். கை செய்யற வேலை ஒண்ணு தான், ஆனா பிடிக்கிற பொருளை பொறுத்து அவுட்கம் மாறுது. இன்னொரு விதமா யோசிச்சா, அமைனோட லோன் பேர் ஒரு சாவி மாதிரி, ஒரு கீ. எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் வேற பூட்டு, லாக் மாதிரி. சில பூட்டுக்கு இந்த சாவி சரியா பொருந்தும், சிலதுக்கு பொருந்தாது. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸை பத்தி நாம படிக்கிறதுக்கு காரணமே அமைன்ஸை எப்படி நமக்கு தேவையான வேற யூஸ்ஃபுல் காம்பவுண்ட்ஸா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான், இல்லையா? கரெக்ட். எசலேஷன் ரியாக்ஷன் மூலமா அமைன்ஸை உருவாக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸ், நம்ம சாப்பிட்ற மருந்துகள், நைலான் மாதிரி பாலிமர்ஸ் எல்லாமே அமைன்ஸ் தான். அல்கைலேஷன் மூலமா பெரிய அமைன் மாலிக்யூல்ஸை உருவாக்கலாம். இதெல்லாம் தெரியாம சிந்தசிஸ் பத்தி யோசிக்கவே முடியாது. ஓகே, அப்போ இத ஒரு மென்டல் இமேஜா பார்க்கலாம். நீங்க கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நைட்ரோஜன் நடுவுல இருக்கு. அதுல இருந்து ஒரு ஆரஞ்சு நிறத்துல ஒரு எலக்ட்ரான் கிளவுட், அதாவது அந்த லோன் பேர் வெளியே நீட்டிட்டு இருக்கு. இப்போ 4 அலகலகு காட்சிகள் நடக்க போகுது. முதல் காட்சி புரோட்டனேஷன். ஒரு சின்ன நீல நிற H+ வருது. அந்த ஆரஞ்சு கிளவுட் அதை உள்ள இழுத்துக்குது. அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். ரெண்டாவது காட்சி அசிலேஷன். ஒரு அசைல் குரூப் வருது. அந்த கிளவுட் அதுல இருக்கிற கார்பனை தாக்குது. CN- வெளியே போகுது. இப்போ ஒரு அமைட் பாண்ட் உருவாயிடுச்சு. அடுத்து மூன்றாவது காட்சி ஆல்கிலேஷன். ஒரு ஆல்கைல் ஹாலைடு வருது. நம்ம ஆரஞ்சு கிளவுட் கார்பனை தாக்குது. ஹாலஜன் வெளியே போகுது. ஆமா, CN பாண்ட் உருவாகுது. கடைசி காட்சி டயசோடைசேஷன். இது ஆரோமேட்டிக் அமீன்ல நடக்குது. ஒரு ஏஜென்ட் NH2 குரூப்பை மொத்தமா மாத்தி N2+ மாத்துது. எல்லா ரியாக்ஷனுக்கும் ஆரம்ப புள்ளி அந்த லோன் பேர் தான், அந்த ஆரஞ்சு கிளவுட். ஆமா, அந்த மென்டல் இமேஜ் ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் லேப்ல நாம பார்க்க முடியுமா? கண்டிப்பா. ஆனிலின்னு ஒரு கலர்லெஸ் லிக்விட் இருக்கு. அது நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல சேர்த்தா அது கரைஞ்சு ஒரு கிளியர் சொல்யூஷனா மாறிடும். ஓ, ஏன்னா ஆனிலினியம் குளோரைட் சால்ட் உருவாகிடுச்சு. இப்போ இதுல நீங்க NaOH மாதிரி ஒரு பேஸ் சேர்த்தா மறுபடியும் ஆனிலின் ஒரு ஆயிலி லேயரா பிரிஞ்சு வந்துரும். இது ஒரு கிளாசிக் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். நம்ம இன்ட்ரோல பேசின நைலான் பத்தி சொல்லுங்க. அது எப்படி உருவாகுது?
நைலான் ஒரு பாலியமைடு. அது ஹெக்ஸாமெத்திலீன் டயமைன், இது ஒரு ஆமைன், அண்ட் அடிபிக் ஆசிட், இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். இது ரெண்டும் சேரும்போது உருவாகுது. இங்க ஆமைன்ல இருக்கிற NH2 குரூப் ஒரு நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணி ஆசிட்ல இருக்கிற எசைல் குரூப்பை தாக்குது. இது மாதிரி தொடர்ந்து நடந்து ஒரு பெரிய பாலிமர் செயின் உருவாகுது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். பிரைமரி அமைன்ஸ் தான் ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல்ஸ்னு சொல்றோம். அப்போ ஆசிலேஷன் ரியாக்ஷன்ல அதுதானே எப்பவும் வேகமா ரியாக்ட் பண்ணணும்? நல்ல கேள்வி. நீங்க நினைக்கிறதுல ஒரு உண்மை இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது நைட்ரஜனை சுத்தி பெரிய ஆல்கைல் குரூப்ஸ் இருந்தா அந்த லோன் பேருக்கு போய் எலக்ட்ரோஃபைல தாக்குறதுக்கு இடம் இருக்காது. அதனால சில சமயம் ஒரு பல்கி செகண்டரி அமீன் ஒரு சின்ன பிரைமரி அமீனை விட மெதுவா ரியாக்ட் பண்ணலாம். சோ ரியாக்டிவிட்டி நியூக்ளியோஃபிலிசிட்டி அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இது ரெண்டையும் பொறுத்து இருக்கு. ஓகே, இப்ப தெளிவா புரியுது. சரி, எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்ன? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. 1. எல்லா அமீன் ரியாக்ஷன்ஸ்க்கும் காரணம் அதோட லோன் பேர் ஒரு நியூக்ளியோஃபைலா இல்லனா பேஸா செயல்படுறது தான். இதுதான் கோர் ஐடியா. 2. பிரைமரி அமீனை ஆசிலேட் செஞ்சா செகண்டரி அமைடு கிடைக்கும். செகண்டரி அமைடை செஞ்சா டெர்ஷரி அமைடு கிடைக்கும். ஆனா டெர்ஷரி அமீன்ஸ் இந்த ரியாக்ஷன்ல ஈடுபடாது. ஏன்? அதுகிட்ட NH பாண்ட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுகிட்ட NH பாண்டுல ஹைட்ரஜன் இல்ல. அதனால ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, காட் இட். மூணாவது பாயிண்ட். 3. ஆல்கிலேஷன். இந்த ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்ல நிக்காது. பிரைமரி அமீன் செகண்டரியா மாறும், அது டெர்ஷரியா மாறும், கடைசியில குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வரைக்கும் போலாம். So you get a mixture of products. அதனால இது ஒரு கிளீன் ரியாக்ஷன் இல்ல. ஆமா. 4. அமீன் சால்ட்ஸ், அதாவது RNH3+Cl மாதிரி இருக்கிறது, தண்ணில கரையும். இத வச்சுதான் லேப்ல அமீன்ஸ மத்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. சரி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான் நைட்ரஸ் ஆசிட் HNO2 கூட ரியாக்ட் பண்ணி ஸ்டேபிள் டயசோனியம் சால்ட்ஸை உருவாக்கும். எக்ஸலண்ட். அப்போ இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா, 1. அமீன்ஸோட எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் காரணம் அதோட நைட்ரஜன் மேல இருக்கிற லோன் பேர் தான். 2. அந்த லோன் பேர் ஒரு கை மாதிரி. அது எதை பிடிக்குதோ, புரோட்டான், ஆசில் குரூப், அதை பொறுத்து ரியாக்ஷன் மாறும். 3. நைலான் மாதிரி முக்கியமான பொருட்கள் உருவாகிறதுக்கு காரணம் ஆசிலேஷன்ற அமீன் ரியாக்ஷன் தான். கடைசியா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸோட ரியாக்டிவிட்டி வேற வேற மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஒரு முக்கிய காரணம். பெர்ஃபெக்ட் சம்மரி. இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. ஒரு அமீன்ல இருக்கிற சின்ன லோன் பேர் நைலான் மாதிரி ஒரு உறுதியான பொருளை உருவாக்க உதவுதுன்னு பார்த்தோம். நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸ் கூட பாலிஅமைட்ஸ் தான். இதே மாதிரி சிம்பிள் அமீன் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலமா நாம வேற என்னெல்லாம் புதுமையான ஆச்சரியமான பொருட்களை உருவாக்க முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.